கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் தேவஜன யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உன் வாழ்விலே வீசும் புயலை நிச்சயம் ஓய பண்ணுவார். மத்தேயு 8:23-24 வசனம் வாசிப்போம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். இயேசு சீசர்களுடைய படகுல போகும்போது அவர் ஒருங்கிக் கொண்டிருந்தார். மிகப்பெரிய ஒரு புயல் காற்று அலைகள் வந்தது. உடனே சீசர்கள் எல்லாம் பயந்து போனார்கள். நான் மடிந்து போவது உமக்கு நலமா இருக்குமா என்று சொல்லி அநேக புலம்பினார்கள். என்னன்னு மத்தேயு 8:25 வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். கோபமா இருந்துச்சு. அற்ப விசுவாசியே, உன் விசுவாசம் எங்கே போயிற்று என்று சொன்னார். அப்பொழுது இயேசு சீசர்களை அதட்டினார். இரண்டாவது அந்த காற்றையும் கடலையும் அகற்றினார். இறையாதே சொன்ன உடனே அது அமைதியாக இருந்துச்சு. பிறகு சீசர்களுக்குள்ள ஒரு பயம், இயேசு மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. கலிலியா கடலில் நடந்த சம்பவத்தை நான் சொல்லி கொண்டிருக்கேன். இதோடைய நீளமும் அகலமும் சொல்கிறேன். 18 மைல் நீளமும் 9 மைல் கொண்ட 1000 அந்த கடலுடைய சத்தத்தை அலைகளை தேவன் ஒரு நொடி பொழுதிலே நிப்பாட்டினார். அன்பான கர்த்தருடைய தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புயலை போல பிசாசு உங்களை அலக்கழிக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை கொண்டு வருவான். அலையை போல் உங்கள் வாழ்க்கை அலைஞ்சு கொண்டு இருக்குதா? எப்படி இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசிக்கிறேன், என்னில் பெரிய காரியங்கள் செய்வான். புயல் என்பது உங்களோட பாடுகள் உபத்திரத்தை மத்தியிலும் அந்த வசனத்துக்கு நீங்கள் சொல்லி ஜெபிங்க. ஜீவனும் வல்லமையாக இருக்கிற கர்த்தர். வேதம் சொல்லுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். நீ இயற்கையை பார்த்து பேச அப்படி கட்டளையிடம் சொன்ன நிற்கும் என்று ஆண்டவர் சொன்னார். எலியா நம்மளை போட பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பகால் தெய்வத்தை எல்லாரும் வணங்கி போகும்போது அந்த ஒரு மனிதன் தனிமலை ஜெபித்த போது 3 ஆண்டுகள் தேசத்தில் மழை வராதபடி பஞ்சம் வந்துச்சு. அதே மீண்டும் எலியா நம்மளை போட பாட ஒரு மனுஷனாக இருந்தால் ஜெபிச்ச அந்த மழை வந்துச்சு. அப்பேற்பட்ட மழையை ஒரு மனிதன் கர்த்தருடைய பரிசுத்தவான் நிப்பாட்டுறாருன்னா நீங்களும் இயற்கை பார்த்து பேசுங்க. எரியாதே, சத்துருவே நீ தொடாதே, அந்த விசுவாசமாக இருக்க செய்யுங்க. அவன் உன்னை விட்டு போவான். கண்களை போட்டு நம்ம ஜெயிப்போம். உன் வாழ்வில் வீசும் புயலை நிச்சயமா ஓய பண்ணுவார். இயேசுவை ஒரு சாதாரண மனிதனை நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர் தூங்கி கொண்டிருந்தார். பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, அடித்தட்டிலே அவர் தூங்கினார். அவருக்கு தான் அதிகமாக அலைச்சல் வந்திருக்கும். இவங்க மேலே இருக்காங்க. ஆனாலும் அந்த விசுவாசமாக வார்த்தை பேசின உடனே காற்றும் கடலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது. நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைங்க. அவர் உங்கள் தகப்பன். அற்ப விசுவாசமாய் சீசர்கள் போல பயப்படாதபடி விசுவாசமாக நீங்கள் அறிக்கை செய்யுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை ஆகட்டும், புயல் போல வந்தாலும் தேவன் அதை அமைதிப்படுத்துவார். சீசரை போல பயந்து அற்ப விசுவாசம் என்னாதபடி விசுவாசனுக்கு எல்லாம் கூடும் சொன்ன கர்த்தர். அப்போ அதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உபத்திரம், பாடுகள், நிந்தைகள், புயலை போல சத்துரு எழும்பலாம். எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே.